நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் ஹலோ, இன்றைய சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம விசேஷமாக கிறிஸ்மஸ் குடில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் பூராமே நம்ம ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கிறிஸ்மஸ் கான்செப்டை பார்க்குறோம்ல. கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தோம், கிறிஸ்மஸ் ஸ்டார் பார்த்தோம், கிறிஸ்மஸ் கேக்கு, இப்படி ஒன்றுனா பார்த்து வரல. இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் குடில் அப்படிங்கிற கான்செப்டில் போகிறோம். இந்த குடிலை பாருங்களேன், இந்த குடில் எப்படி இருக்குது? அழகாக இருக்குல்ல? ஆமாம், ராஜா இருக்கார், 3 ராஜா இருக்காங்க, அப்புறம் ஏஞ்சல் இருக்காங்க, அப்புறம் ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்க, ஆடு இருக்குது, ஒட்டகம் கூட இருக்குதே. என்ன அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கா? ஆனால் இன்னும் இதில் ஒரு பிரச்சனை எனக்கு என்னென்னு தெரியலையே. எல்லாமே இருக்குது, ஆனால் அதில் ஒன்று எனக்கு என்னன்னு தெரியலையே. இதில் என்ன இருக்கும்? ஓ, இதில் இயேசு இல்லை. ஐயையோ, இயேசு இல்லாத குடிலா? ஆமாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் கை குப்பி கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாமா? கையை குப்புங்க, கண்ணை மூடுங்க, நான் சொல்லச்சா கூட சொல்லுங்கள், ஓகேயா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளின் கிறிஸ்மஸ் தியானத்திலே எங்களோடு கூட பேசும், உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பார்த்தீங்களா, இந்த குடில் எல்லாம் இருக்குது. இருக்க வேண்டியது இல்லை, இருக்க வேண்டியது என்னது? இயேசு. இயேசு எங்கே இருக்குது தெரியுமா? இயேசு எங்கேயோ கொண்டு வச்சுட்டாங்க. இங்கே பாருங்களேன், இயேசு இங்கே இருக்கிறாரு. இயேசு இல்லாத குடில் நல்லா இருக்குமா? நிச்சயமாக கிடையாது. ஒருவேளை இந்த குடில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறையவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. குடிலில் உருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ எல்லாருமே குடிலில் வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடில் ஆனால் கும்பிடலாம் கூடாது. இது ஒரு ஞாபகமாக நம்ம படங்கள்லாம் வைக்கணும்ல, அந்த மாதிரி வைக்கணும். ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. இந்த குடில் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குல்ல? இந்த குடில் வைத்ததுக்கு பெரிய வரலாறு இருக்குது. நிறைய காரியங்கள் குடில் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இன்றைக்கி வழக்கம் போல் நமக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கப்போ 2 பேரும் வராங்க. யாரெல்லாம் தெரியுமா? நம்ம நான்சி அக்காவும் முத்துசெல்வி அக்கா வராங்க. அவங்க வெல்கம் பண்ணிடுவோமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் என்ன சிங்கிங் டைமுக்கு அவளாக வந்து உட்காந்துருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பாட்டு சொல்லி தர போகிறாங்கன்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி பிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ். அக்கா, நம்ம இப்போது பிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னோம்ல? ஆமாம். இதையே நம்ம ஒரு சாங்காக பாடிட்டா எப்படி இருக்கும்? இதே ஒரு சாங்கா? எனக்கு ஒரு சாங் ஞாபகத்துக்கு வருது. எனக்கும் அதே சாங் தான்க்கா. பிள்ளைங்களுக்கும் ஞாபகத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சாங்கை நம்ம கற்றுக்கலாமா? கற்றுக்கலாம். We wish you a Merry Christmas.
நல்லா இருந்துச்சா குட்டீஸ்? இந்த பாட்டு தானே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு நாங்கள் சொல்லையும். அக்கா இப்போ இந்த பாட்டை நம்ம 2 லைனாக கற்றுக்கலாமா? கற்றுக்கலாம்க்கா. நீங்கள் பாடுங்க, நான் பிள்ளைங்க கூட சேர்ந்து பாடுறேன். ஓகேக்கா, பாடலாமா குட்டீஸ்? கற்றுக்கலாமா? We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. பாடலாமா? We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your king. Good tidings we bring to you and your king. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, bring us some figgy pudding. Oh, bring us some figgy pudding. Oh, bring us some figgy pudding and bring it right here. Oh, bring us some figgy pudding. Oh, bring us some figgy pudding. Oh, bring us some figgy pudding and bring it right here. Okay, ka first sentence நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த செகண்ட் சென்ஸ் நான் சொல்லி கொடுக்கிறேன். We all like a figgy pudding. We all like a figgy pudding. We all like a figgy pudding with all its good cheer. பாடலாமா குட்டீஸ்? We all like a figgy puddings. We all like a figgy puddings. We all like a figgy puddings with like it good cheer. Good tidings we bring to you and your kin. பாடுங்க. Good tidings we bring to you and your king. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. ஓகே குட்டீஸ், எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து சூப்பராக பாடிட்டீங்க. இப்போ இந்த சாங்க்கு நம்ம நின்றுக்கிட்ட அப்படியே குட்டி ஆக்ஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எங்களை பாருங்கள், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம். ஓகே, ரெடியா? எல்லாருமே ரெடின்னு சொல்லிட்டாங்கக்கா. ஓகே குட்டீஸ், ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல? ரொம்ப குட்டியாக பண்ணாலும் இப்போ எல்லோரும் சேர்ந்து நம்ம அழகாக பண்ண போகிறோம். எல்லோரும் எந்திரிச்சிக்கலாமா? இந்த தடவை அந்த அக்கா டெக்னிக்லாம் வேண்டாம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சமத்து பிள்ளைங்கள, நீங்களே எந்திரிச்சிக்கோங்க பாப்போம். சூப்பராக எல்லோரும் எந்திரிச்சிட்டிங்க. ஓகே, எல்லோரும் ரெடியா? ஆக்ஷன் பண்ணிடலாமா? We all like
ஆக்ஷன் பண்ணாங்கக்கா. குட்டீஸ் எல்லாருமே நம்மளை விட அழகாக ஆக்ஷன் பண்ணாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ ஆக்ஷன் பண்ணீங்க, இந்த ஒரு சாங் கற்றுக்கிட்டீங்கல்ல, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் போய் நீங்கள் இந்த சாங்கை பாடி காமிங்க. இதே மாதிரி இன்னொரு சாங்கோட இன்னொரு நாள் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். என்னடா இது விஷ் யூ ஏ மேரி கிறிஸ்மஸ் பாட்டை கிறிஸ்மஸ் முடிஞ்சு கடைசி மாதம் பாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் இந்த மாதம் பூராமே நிறைய கேரல்ஸ் போனீங்க, படிக்கும்போது இந்த பாட்டு உங்களுக்கு தெரியாமல் இருந்தீங்களா? ஏதோ பாடுறாங்கன்னு சொல்லி அப்படியே தெரியாமல் படித்து வந்தீங்களா? ஆனால் அடுத்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு எப்படியாவது பாட்டு சொல்லிக் கொடுத்துரும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். அதனால அந்த பாட்டை நாங்கள் கடைசியில் சொல்லிக் கொடுக்குறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம், அந்த பாட்டை வச்சுருங்க, படிச்சுக்கோங்க. அந்த கொடுத்த டைட்டில்லாம் படித்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் கேரல்ஸ் போகும்போது நீங்கள் சூப்பராக பாட்டு படிக்க போகிறீங்க. ஓகேயா? சரி, இப்போ நம்ம அடுத்தால வசனம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி வசனம் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு வித்தியாசமான ஆட்கள் வரப்போகிறாங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யாருன்னு பார்த்துங்க. ஓகேயா? கிறிஸ்டோபர் தாத்தா, இந்த ஜோசுவா டிவியிலேருந்து நம்மளை இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு இங்கே வந்து கேட்டால் அவங்க சொல்லுறாங்க, அவங்க இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கணுமா. அது நல்ல காரியம் தானப்பா. ஆண்டவர் வார்த்தையை சொல்லிக் கொடுக்க நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம நல்லா சொல்லிக் கொடுக்கணும். நான் ஒரு வசனத்தை இங்கிலாந்துலேருந்தே கொண்டு வந்திருக்கேன், அதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீயும் படிச்சுக்கிறியா தமிழ் தாத்தா? கிறிஸ்டோபர் தாத்தா, என்ன வசனம் கொண்டு வந்திருக்கீங்க? காமிங்க பார்க்கலாம். சூப்பராக கொண்டு வந்திருக்கீங்கள கிறிஸ்டோபர் தாத்தா. பிள்ளைகளுக்கு காமிங்க, எனக்கு காமிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன கிறிஸ்டோபர் தாத்தா மூஞ்ச மறைக்கிங்க, கீழே காமிங்க தாத்தா. தமிழ் தாத்தா, நான் சொல்ல பிள்ளைகளும் சொல்லுவாங்க, நீரும் சொல்லும். உமக்கு வசனம் தெரியாதுல்ல, கொஞ்சம் படிச்சுக்கிடும் என்ன? சரி, நான் வாசிக்கிறேன், பிள்ளைகளுக்கு கூட சேர்ந்து நீரும் சொல்லும். மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேமில் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். வாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த வசனம் லூக்கால இருக்கு. கிறிஸ்டோபர் தாத்தா, வாசனத்தை மறைச்சிக்கிட்டீரு. உமக்கு தான் கண்டீர்ல, வாசனத்தை வேறு மறைச்சிக்கிட்டு இருக்கிற. லூக்கா 2:15 போட்டுக்கு பாருங்க கீழே. கிறிஸ்டோபர் தாத்தா, இப்போ நீர் 2 வரியா சொல்லும், நாங்களும் இந்த பிள்ளைகளும் சேர்ந்து சொல்கிறோம். சரியா கிறிஸ்டோபர் தாத்தா? சரி தமிழ் தாத்தா, நான் சொல்கிறத கவனமாக சொல்லுங்க தமிழ் தாத்தா. மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். வாருங்கள் என்று சொன்னார்கள். லூக்கா 2:15. தமிழ் தாத்தா, நீர் இந்த பிள்ளைகளோட சேர்ந்து சொல்லுமே பார்ப்போம். எனக்கு அது ரொம்ப ஈஸி கிறிஸ்டோபர் தாத்தா. நானும் பிள்ளைகளும் சூப்பராக சொல்லட்டுமா? பிள்ளைகளா, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் சொல்லுவோம். மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொன்னார்கள். லூக்கா 2:15. கிறிஸ்டோபர் தாத்தா, எப்படி சொல்லியிருக்கோம்? சூப்பர் தமிழ் தாத்தா, அழகாக சொல்லிட்டீருவே. சரி, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லணும்ல. பிள்ளைகளா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீடூடி வாழணும். நீங்கள் சண்டே ஜாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும். ஓகேயா? இது கிறிஸ்டோபர் தாத்தா நீர் ஒன்றும் சொல்லலையா? நானும் சொல்லுறேன். பிள்ளைகளா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க.
ஓகேயா? காட் பிளஸ் யூ சில்ட்ரன். பார்த்தீங்களா, 2 கிறிஸ்மஸ் தாத்தா சூப்பராக இருந்தாங்களா? 2 தாத்தாவும் அழகாக வசனம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அழகாக படிச்சிங்க, அதெல்லாம் படிச்சிங்க தானே? ஓகே, குட். இப்போது அடுத்தால நம்ம வேதாகம கதைக்குள்ளே போகிறோம். வேதாகம கதை ரொம்ப பிடிக்கும்ல. உலகத்தில் இயேசு பிறந்தாருன்னு நமக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறோம், எல்லோரும் சந்தோஷப்படுத்துகிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் சேட் கிறிஸ்மஸ் சொன்னார். யார் தெரியுமா? அந்த ஆளை பற்றி தான் நம்ம ஃப்ராங்க்லின் என்ன சொல்ல போகிறாங்க. ஃப்ராங்க்லின் என்ன சொல்கிற பைபிள் கதையை நம்மளே கேட்டுருவோமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ நாளும் நம்ம இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு கேரக்டராக பார்த்துட்டு வரோம், அப்படி தானே? மெய்ப்பர்கள் பார்த்தோம், தூதர்கள் பார்த்தோம், யோசேப்பு மரியாள் பார்த்தோம். அப்படியே ஒவ்வொரு ஏசப்பாவோட பிறப்பு சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் பற்றி பார்த்தோம், அப்படி தானே? இன்றைக்கி ஒருத்தங்களை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? எல்லாருக்கும் கிறிஸ்மஸ்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? ஏசப்பாவோட பிறந்தநாளை நம்ம கொண்டாட போகிறோம், எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? ஒரே டான்ஸு பாட்டு அப்படியே தான் இருக்கும், அப்படி தானே? ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பயமாக இருக்கும். யார்? கெஸ் பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லு. கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஏரோது ராஜா தான். அவரை பற்றியும் பைபிளில் சொல்லியிருக்கு, அப்படி தானே? எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். சாஸ்திரிகள் சந்தோஷப்படுறாங்க, மெய்ப்பர்கள் சந்தோஷப்படுறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த ஏரோது ராஜாவுக்கு மட்டும் பயங்கரமான பயம். ஏன் பயப்பட்டாரு? ஏன்னா ஏசப்பா யூதருக்கு ராஜா, அப்படி தானே? ஏன்னா அதுக்கப்புறம் யூதாவை ஏசப்பா தான் ஆள போகிறாங்கன்னு சொல்லி ஏரோது ராஜாக்கிட்ட உள்ள அறிஞர்கள், வல்லுநர்கள் எல்லாருமே சொன்னாங்க, அப்படி தானே? அதை பார்த்தோன்னே ஏரோது ராஜாவுக்கு பயங்கரமான பயம். ஐயோ, எப்படி என் இடத்த இவர் பிடிச்சிருவாரோ அப்படிங்கிற பதவி ஆசை இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்குல்ல, நிறைய பேருக்குள்ளே இருக்குது, அப்படி தானே? ஐயோ, என் இடம் போயிருமோ, என்னோட பதவி போயிருமோ, என்னோட பணம் புகழ் போயிருமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறோம், அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த ஏரோது ராஜாவுக்கும் பயங்கரமான பயம். என்ன பண்ணனே தெரில. அதனால தான் அவர் நிறைய முடிவுகள்லாம் எடுத்தார், சரியா? என்ன எடுத்தார்? அந்த ஆண் பிள்ளை சங்காரம் அதெல்லாம் எடுத்தார், சரியா? அவருக்கு தன்னை எப்படியாவது காப்பாற்றிக்கொள்ளணும், தன்னோட சீட்டு, தன்னோட அந்த ராஜாங்கிற அந்த பதவியை காப்பாற்றிக்கொள்ளணுங்கிறத ரொம்ப கான்சியஸாக இருந்தார், அப்படி தானே? ரொம்ப கண்ணோக்கமாக இருந்தார், ஐயோ போயிடக்கூடாது அப்படின்னு. இதே மாதிரி தான் குட்டீஸ், ஏசப்பாவை அறியாதவர்களுக்கு ரொம்ப பயம், அப்படி தானே? ஏசப்பாவுக்கு அறிஞ்ச நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, ஏசப்பாவை எனக்கு தெரியும், ஏசப்பா என் கூட இருக்காங்க, நான் போனால் இருக்காங்க, நின்னா இருக்காங்க, நடந்தால் என் கூட ஏசப்பா இருக்காங்க, அப்படி தானே? ஆனால் ஏசப்பாவை அறியாதவர்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், அப்படி தானே? அதே மாதிரி தான் குட்டீஸ், பாவம் செய்கிறவர்களுக்கும், பாவம் செஞ்சோன்னு நினச்சிக்கோங்களேன், ரொம்ப பயமாக இருக்கும், அப்படி தானே? ஐயோ, பயமாகவும் இருக்கும், ஏசப்பாவை கண்டா ஒரு வெறுப்பாகவும் இருக்கும். ஏன்னா அவர் பாவத்தையே பார்க்காத சுத்த கண்ணர், அப்படி தானே? அதே மாதிரி எல்லாருமே பயப்படுவாங்க பாவம் செஞ்சவங்கெல்லாம். ஏன்னா அவர் ரொம்ப பரிசுத்தர் அப்படின்னு அவரை கண்டாலே பாவம் செய்கிறவங்க ரொம்ப பயப்படுவாங்க, அப்படி தானே? குட்டீஸ், பாவத்தில் விழுந்து பயந்து போய் இருப்போம், அப்படி தானே? ஆனால் இனிமேல் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். பாவத்தில் இருந்துட்டு பயப்படாமல் ஏசப்பா கூட நிலைத்திருந்து ஏசப்பாவை நேசித்து நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் ஏசப்பா பற்றி கூறி அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். ஓகே குட்டீஸ், கதை எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னொரு கதையோடு அவங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் சந்தோஷம், ஒருத்தருக்கு கலக்கம், எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ஒருத்தருக்கு பயம். யார்? ஏரோது. ஆண்டவர் இல்லைன்னா ஆண்டவர் வருகை குறித்து நமக்கு பயம் இருக்க தான் செய்யும். ஓகேயா? இந்த கதை சூப்பராக இருந்ததா? ஆமாம், இந்த வருஷத்தோட கடைசியில் வந்துட்டோம்ல. இந்த வருஷத்தை நான் உங்களுக்கு கதையே சொல்லலை. நிறைய பேர் கதை சொல்லு கவச்சம் கேட்டீங்கல்ல, இன்றைக்கி நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. நீ கதை சொல்ல போகிறேன், அப்படி கவனமாக இருக்கணும், தெரியுமா? இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ் கடைசியில் முடித்த உடனே 25ஆம் தேதி எல்லாம் கிறிஸ்மஸ் ஜாலியாக கொண்டாடுவாங்க, வெடி போடுவாங்க, டமா வெடி போடுவாங்க. வெடி போட்டு வீடு முன்னால் பூரா வெடி குப்பையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு, பார்த்தீங்களா, கேக் டப்பா, அந்த கேக் டப்பா இருக்கும். கேக்கு நிறைய கேக் வந்துன்னா ஒரு சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சில கேக்கை வச்சுட்டு அப்படியே டிப்பா போடுறாங்க. சில சமயம் வெடிக்க பற்ற வைப்பாங்க, பெரிய சரவடியாக இருக்கும். பாதியில் வெடிக்காமல் நின்றுமா, கிட்ட போனால் எடுத்து திரும்ப வெடிச்சிருவோம் பயந்துட்டு அப்படியே தூரம் போட்டுருவாங்க. அப்படி வெடிக்காத வெடி கிடைக்கும். அப்புறம் டெக்கரேஷன் பொருள் வீட்டில் அப்படியே சுற்றி இருப்பாங்கல்ல, சில பொருள் அத்து போகிறாங்க, அதை அப்படி குப்பையாக தூக்கி அதையும் போட்டுருவாங்க.
இப்படி நிறைய பொருள் சேர்ந்து கிறிஸ்மஸ் முடிஞ்ச மறுநாள் பார்த்தீங்கன்னா குப்பை குப்பை குப்பை, வீட்டை சுற்றி குப்பையாக இருக்கும். இப்படி குப்பை வந்து நம்ம என்ன செய்வோம், குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு துப்புரவு தொழிலாளி வருவாங்க. அப்படி தானே நம்ம முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க, கார்பரேஷன் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப நேர்மையானவங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஊர் குப்பையாக இருக்கிறதே பிடிக்காது. இந்த குப்பையை எப்படியா சரி பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த விசேஷ நாட்களில் குப்பை ரொம்ப சேருங்க, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இன்முகத்தோடு அந்த குப்பையெல்லாம் சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த குப்பையை சரி பண்ணிட்டே வந்தாங்க. ஒரு பெரிய ப்ரூம் வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டே வந்தாங்க. திருவா க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க. ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவங்களோட பேசிக்கிட்டாங்க, ஏன்னா இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப குப்பை இருக்குண்ணே. போகிறது நான் கிறிஸ்மஸ் குப்பை இருக்க தான் செய்யும். உனக்கு சில சமயம் கேக் கிடைக்குது, சில சமயம் நல்ல ஸ்வீட் கிடைக்குது, அதில் நல்ல டப்பா தெரியாமல் போட்டுறாங்கல்ல, அதெல்லாம் எடுக்கிறல்ல, என்ன சும்மா சொல்லாத அப்படிச்சு அவங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ஒருத்தருக்கா போயிட்டாங்க. 3-4 தெருவில் 2 பேராக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அக்கா, சோலையம் அக்கா, அந்த அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அப்படியே அந்த மரத்தில் அப்படியே க்ளீன் பண்ணிட்டே வந்தாங்க. திடீர்னு பார்த்தா என்னது, ஐயோ ஒரு கை கிடக்குது. சோலையம்மாக்காவுக்கு பெரிய ஷாக்கு. என்னது, இந்த குப்பையில் ஒரு கை கிடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. இது என்ன கை, இந்த கையில் ரத்தம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி கையில் கம்பு வச்சுருந்தாங்களே, அந்த கம்பை வச்சு இல்லை தொட்டு பார்த்தா அந்த ரத்தம் இப்போ தான் யாரை கொண்டு போட்ட மாதிரி இருக்குது, ரத்தம் வருது. ஐயோ ஐயோ அப்படின்னு அந்த அக்கா பதறிட்டு ஓடியாங்க இங்கே பாருங்க ஒரு கையை யாரும் வெட்டி போட்டுருக்காங்க சொல்லி ஒரே சத்தம் போட்டாங்க. பார்த்தா அடுத்த ஓடினவங்களாம் என்ன நம்ம சோலையம்மாக்கு அப்படி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு கை கிடக்குது, ரத்தமாக இருக்குது. இல்லை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த கை கிடக்குது, நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், ஓடிடுவோம். யாரோ கொலைகாரன் வெட்டி கொண்டு போட்டிருக்கான், நம்ம இருந்தவங்களேன் நம்ம போலீஸ் கேஸில் மாட்டிடுவோம், இது நமக்கு பிரச்சனை, ஓடிடுவோம் அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு அக்கா, இங்கே ஒரு கால் கிடக்குதுடா, இங்கே பாருங்கள் ஒரு கால் வெட்டி கொண்டு போட்டிருக்காங்க. எல்லாம் சுற்றி பார்த்தாங்க, அங்கே கை இருக்குது, இங்கே கால் இருக்குது. ஐயோ என்னது, யாரோ ஒரு ஆளுடைய கையும் காலையும் வெட்டி கொண்டு போட்டிருக்காங்க போல இருக்கே. இவங்களை பயந்துட்டு இருந்தாங்க. திரும்பி பார்த்தா ஒருத்தன் சொன்னார், கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாரோ வணங்குற மாதிரி சத்தம் கேட்கல. எல்லாம் அப்படி யார் அப்படின்னு கூர்ந்து பார்த்தா அந்த முள்ளு செடிக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்டது. அந்த செடியை விலைக்கு பார்த்தாங்க. அந்த கையும் காலும் வெட்டி போடலை, ஒரு ஆள் அப்படியே போட்டு குப்பையெல்லாம் அள்ளி மேலே போட்டிருக்காங்க. அந்த குப்பையை எடுத்துகிட்டு அப்படியே வெளியெடுத்தாங்க. எடுத்த உடனே அந்த அக்கா சொன்னாங்க, இந்த ஆள் யார் தெரியுமா, நம்ம சண்டே கிளாஸ் அக்காவுக்கு சொந்தக்காரரு. இந்த சண்டே கிளாஸ் அக்காவுக்கு சொந்தக்காரர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஆள் போட்டால் சண்டே கிளாஸ் அக்கா விட்டு மாட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். சண்டே கிளாஸ் அக்கா விட்டுருக்காங்களா? இவங்களுக்கு சந்தேகம். சரி சண்டே கிளாஸ் அக்கா இந்த ஆளை கொண்டு போயிடும் சொல்லி ஒரு ஆட்டோவில் போட்டு சண்டே கிளாஸ் அக்கா விட்டு கொண்டு போனாங்க. சண்டே கிளாஸ் அட்டை ஏமா அப்படின்னாங்க. சண்டே கிளாஸ் அக்கா என்ன கிறிஸ்மஸ் தான் இவங்களுக்கு ஆசை கொடுத்துருமே, இவங்க எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சண்டே கிளாஸ் என்னன்னு கேட்டாங்க. ஏக்கா உங்கள் சொந்தக்காரன் அங்கே கடந்தார். எங்கள் சொந்தக்காரனா என்ன சொல்கிறீங்க? அந்த இருக்கு பாருங்க ஃபோட்டோவில், அது ஏசுநாதர் ஃபோட்டோல. இதுதான் இந்த சொந்தக்காரர் அங்கே இருக்கார். என்ன சொல்கிறீங்க, ஏசுநாதர் ஃபோட்டோ அங்கே இருக்கா? எங்கே இருக்கார் அந்த ஆள்? ஆட்டோவில் இருக்கார். இந்த சண்டே கிளாஸ் அக்கா வந்து பார்த்தாங்களா, ஷாக்கு. ஐயோ இது ஏசு, இவர் தூக்குங்க அப்படி சொல்லி அப்படி கையை கால் பிடிச்சி அப்படி தூக்கி இட்டு கொடுத்தாங்க. மயக்கமாக இருக்காரு, அவருக்கு தண்ணி கொடுங்க, தண்ணி குடிக்கிறாங்க. அப்படி இருக்காங்க. இவர் எங்கே பார்த்தீங்க? நாங்கள் அந்த குப்பையில் கிடந்தாங்க. மேலே குப்பை நிறைய டெக்கரேஷன் பொருள் எல்லாத்தையும் போட்டு மூடி இருந்தாங்க. சத்தம் கேட்டது, நாங்கள் எடுத்து பார்த்தோமா இவர் இருந்தார். அப்போ அதில் கேட்டார், அக்கா கிறிஸ்தவங்க இப்படி தான் ஆடம்பரமாக நிறைய பொருளை வீணாக்குவாங்களா? அவர் சொன்னார், அக்கா அங்கே ஒருத்தன் சாராய குடிச்சு பாட்டெலாம் கிடந்ததுக்கா, கிறிஸ்தவங்க குடிப்பாங்களா? நிறைய கேள்வி கேட்டாங்க. சண்டே கிளாஸ் அக்காவுக்கு பதிலே சொல்ல முடியல. அப்படி தகிச்ச பின்னாங்க. அப்படியா அக்கா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏசுன்னா நீங்கள் கும்பிடுற கடவுள் தானே? ஆமாம், கும்பிடுற கடவுள் யாராவது குப்பையில் போடுவாங்களாக்கா? அந்த அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இந்த அக்காவுக்கு செவிட்டில் அடித்த மாதிரி இருந்தது. அப்படியே அதிர்ச்சியில் பார்த்தாங்க. இல்லை அதாவது என்ன சொல்லுங்கக்கா, இது தப்பு தானே? ஆமாம் தப்பு தான். இன்றைக்கி நாங்கள் நிறைய கிறிஸ்தவங்க இயேசுவை குப்பையில் போட்டுட்டு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். நீங்கள் சொல்கிறீங்க கிறிஸ்தவங்க குடிக்கக்கூடாது, ஆனால் குடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க கிறிஸ்தவங்க ஆடம்பரமாக செலவழிக்கக்கூடாது, செலவழிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க கிறிஸ்தவங்க உணவுப் பொருட்கள் வீணாக்கக்கூடாது, ஆனால் செய்கிறாங்க. அக்கா தப்பு தானே? கட்டாயம் தப்பு. அக்கா இவர் உங்கள் சொந்தக்காரர் தானே? அந்த அக்கா சொன்னாங்க, இவர் என் சொந்தக்காரர் தான். இவர் உண்மையாக யாரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இவர் சொந்தக்காரர். இவர் உண்மையாக நேசிக்கிறவங்க இவர் ஒரு நாளும் குப்பையில் போட மாட்டாங்க, இவருக்கு விரோதம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. உண்மையான கிறிஸ்தவன் என்றைக்குமே குடிக்க மாட்டான். ஏக்கா உண்மையான கிறிஸ்து குடிக்க மாட்டான். உண்மையான கிறிஸ்தவன் பொருளை வேஸ்ட் பண்ண மாட்டான்.
உண்மையான கிறிஸ்தவன் தப்பு எதுவுமே பண்ண மாட்டான். உண்மையான கிறிஸ்தவன் ஒரு நாள் இயேசுவை குப்பையில் போட மாட்டான். சொன்ன உடனே அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருந்தது. அக்கா, இவர் ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு ஒரு சொந்தக்காராயிருவார். ஆமாம், அப்படியாக்கா, கடவுள் நமக்கு சொந்தமாக முடியுமாக்கா? முடியும். நானும் உங்களை மாதிரி ஒரு நாள் அறியாமல் இருந்தேன். இயேசுவை கேட்டு அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஒரு சொந்தக்காரன் மாறிட்டார். அப்படியாக்கா? அக்கா, இனிமேல் நாங்களும் இவர் சொந்தக்காரங்களை ஏற்றுக்கொள்கிறேங்க. இவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள என்ன செஞ்ச உடனே அந்த அக்கா அவருக்கு இயேசு போய் அன்பை சொன்னாங்க. அந்த துப்புரவு தொழிலை எல்லாரும் ஆண்டை ஏற்றுக்கொண்டாங்க. அன்பான தம்பி தங்கச்சி, இது ஒரு வேடிக்கையான கதை மாதிரி இருக்கலாம். இயேசு குப்பையில் போடுவாங்களா நீ கேள்வி கூட கேட்கலாம். பார்த்தியா, இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுறோம்? இந்த குடியில் பார்த்தோம்ல, இயேசு இல்லை, ஆனால் எல்லாமே இருந்தது. அது அழகாக இருந்ததா? இயேசு இல்லாத இந்த குடில் சிறப்பாக இருந்ததா? இயேசு இல்லாமல் கிறிஸ்தவங்க வாழ முடியுமா? முடியாது. குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, நீ எல்லாம் பண்ணுற, வெடி போடுற, புது ட்ரெஸ் போடுற, ஸ்வீட் சாப்பிட்ற, கேக் சாப்பிட்ற, எல்லாம் பண்ணுற. இயேசு இல்லாமல் பண்ணுறியா? இயேசு உள்ளத்தில் பிறக்கிறதா, இயேசு இல்லத்தில் பிறக்கிறதா உண்மையான கிறிஸ்துமஸ். உண்மையான கிறிஸ்துமஸ்னால் உள்ளத்தில் இல்லத்தில் இயேசு இருக்கணும். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் எல்லாம் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்கள் உள்ளத்தில் எங்கள் இல்லத்தில் இயேசு வேணும். செய்வீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷ கடைசியில் அண்ணன் உங்களுக்காக ஒரு கதை சொல்லிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த வருஷம் கூட நிறைய கதை சொல்லுவோம், புது புது கதை சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்த ஆள் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சிறப்பு செய்தி. என்ன செய்தி? ஒரு வாரம் பார்க்குறோம்ல, ஏன் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தார், எதுக்காக இந்த கேக் சாப்பிட்றாங்க, எதுக்கு இந்த ட்ரீ வைக்கிறாங்க, எதுக்கு ஸ்டார் போடுறாங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் பார்த்தோம்ல. அதே மாதிரி எதுக்கு இந்த குடில் வைக்கிறாங்க, அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை முடித்த பிறகு இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, அதையும் பார்த்து இன்றைக்கு நிகழ்ச்சி நம்ம நிறைவு பண்ண போகிறோம். இன்றைய சிறப்பு தகவல்கள் உங்களுக்காக. உங்களுக்கான சிறப்பு தகவல்கள். இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பின்னணி இருக்குது. இந்த குடில் செட் இருக்குல்ல, இது ஏன் விற்கிறாங்க தெரியுமா? ஆக்சுவலாக இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் எல்லா ஊர்லேயும் மேஞ்சர் சீன், அதாவது அந்த ஒரு குடில் காட்சின்னு சொல்லி நாடகம் ஒன்று போடுவாங்க. முடிவில் கடைசியில் ஒரு ஆட்களே தங்களை அலங்கரித்து கொண்டு குட்டி பாப்பா, ஒரு தாத்தா, ஒரு அம்மா, அப்படி ஒரு பெரிய டீமாக மேய்ப்பர்கள் குழு எல்லாம் சேர்ந்து ஒரு வைப்பாங்க. அது இருக்கும்போது சைலண்ட் நைட் ஹோல் நைட் இந்த பாட்டை பாடுவாங்க. அது ஒரு காமன். 13ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் அப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த காட்சி அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த காட்சி அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. அவங்க தான் முதலாக இந்த குடில் செட் வைக்கிற பழக்கத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த குடில் செட் வைக்கிற பழக்கம் முதல்ல ரோமன் கத்தாலிக்க பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. மற்ற பிரிவினருக்கெல்லாம் இதில் இயேசுவோட சிலை இருக்குது, நல்லா வைக்கக்கூடாது, இதில் உருவங்கள் இருக்குது, நல்லா வைக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் உண்டாச்சு. அப்போ நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறீங்களே, நீங்கள் படம் வைக்கிறீங்களே, இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன். எண்டில் ஒரு சமரச நிலைமைக்கு வந்தாங்க. இது ஒரு நினைவு சின்னமாக தான் வைக்கிறோம், நம்ம கும்பிடலை அப்படின்னு சொல்லி இந்த குடில் வைக்க ஆரம்பித்தாங்க. குடில் வைக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலும் பரவலாக இருக்குது. இதில் உயரமான குடில் எது, குட்டையான குடில் எது, இன்னும் ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. இந்த குடில் வைக்கிறதுல மெயின் காரியம் இறுதியாக அந்த நாடக காட்சியை உருவகப்படுத்தி வைக்கிறாங்க. இது ஒரு நினைவு சின்னமாக பல நாடுகளிலே போற்றப்படுகிறது. குடில் வைக்கிறது ஒரு நினைவு சின்னம் மாத்திரமே, அது வணங்கும் சின்னம் அல்ல. குடில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சு கொண்டீங்கல்ல. நீ குடில் ஏன் வைக்கணும்னு தெரியாமல் நிறைய இருக்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? குடில் வைக்கும் பொழுது அது நமக்கு வேடிக்கை பொருளாக, விளையாட்டு பொருளாக இல்லாமல் இயேசு வீட்டில் இருக்கிற பொருளாக இருக்கணும். இயேசு இல்லாத குடில், இயேசு இல்லாத கிறிஸ்தவங்க வாழவே முடியாது. சரி, இப்போது நம்ம அட்டகாசமான இன்னொரு செக்மெண்ட் போகிறோம். என்ன தெரியுமா? ஆக்டிவிட்டி. இன்றைக்கி நமக்கு ஆக்டிவிட்டி நடத்துறதுக்கு நம்முடைய வசந்தகார அண்ணனும் நம்முடைய கிறிஸ்டோபர் அண்ணனும் வராங்க. அவங்க ஏதோ பெரிய பூமி உருண்டை எடுத்துக்கிட்டு வராங்க. என்ன சொல்ல போகிறாங்க அவங்க சொல்ல நீங்களே பார்க்குறீங்களா? ஹலோ குட்டி, எப்படி இருக்கீங்க அண்ணே? இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க அண்ணே? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? அதாவது இந்த பூமிக்கு யார் வந்தாங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு? ஏசப்பா பிறந்தாங்க. ஏசப்பா பூமியில வந்து பிறந்தாங்கல்ல? ஆமா, அதனாலதான் அந்த பூமியே கொண்டு வந்துட்டேனே. ஓ, பூமிக்கு ஏசப்பா வந்ததுக்கு நீங்க அடையாளம் காமிக்கிறதுக்காக பூமியை சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா, இதே மாதிரி உங்க வீட்ல இருக்குதா? யார் வீட்ல எல்லாம் இருக்கு? அந்த நிறைய பேர் கை தூக்குறாங்கண்ணே. ஆமா, அவங்களும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாண்ணே, இந்த பூமியில பாருங்களேன் நிறைய நாடுகள் இருக்குல்ல. ஆமாம். ஏசப்பா நினைக்கிறீங்களா நமக்காக மட்டும் தான் வந்தாங்களா என்ன பூமிக்கு? இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் தான் ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பா வந்தாங்க அப்படிதானே. இப்போ ஒரு கேம் விளாடலாமா? ஓகேண்ணே. அதாவது நான் இப்போ இந்த குளோபை வந்து சுற்றி விடுவேன் ஃபாஸ்ட்டாக. சரி. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு கரெக்டாக கையை வைக்கணும். ஓகே. அப்போ எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரி நேமை சொல்லி நீங்கள் வந்து அந்த கண்ட்ரிக்காக மனசுக்குள்ள ப்ரேயர் பண்ணிக்கணும். ஓ சரி. ஆமாம், அங்கே இருக்க மக்களும் எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஆமாம். ரைட். ஓகேண்ணா. ஓகே விடுங்கண்ணே. சுற்றிக்கலாப்பா. அடைச்சு பண்ணுங்க. அண்ணே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆமாம், அமெரிக்காவுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக. நீங்களும் அமெரிக்காவுக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். ஓகே. அப்போ இதே மாதிரி சுற்றி டெய்லி ஒவ்வொரு கண்ட்ரிக்காக ப்ரேயர் ப்ரேயர் பண்ணணும் கண்டிப்பாக குட்டீஸ். நீங்களும் உங்கள்கிட்ட வேர்ல்டு மேப்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணணும், அதில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்காக கையை வச்சு ப்ரேயர் பண்ணோம். முக்கியமாக அவங்களாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்காக எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்காக தான் ஏசப்பா பூமியில் வந்து எல்லாருக்காகவும் வந்து பிறந்தாங்க. ஓகே குட்டீஸ். ஓகே, பாய். இன்னொரு நாள் இன்னொரு ஆக்டிவிட்டியோட உங்களை பார்க்குறோம். பார்த்தீங்களா, பூமி உருண்டையை தொடணுமா, தொட்ட இடத்துல எந்த ஒரு அந்த ஒருக்கா ஜெபம் பண்ணணுமா? வித்தியாசமாக இருக்குல்ல. எப்படியாவது ஜபிக்கணும், ஏதாவது பண்ணி ஜபிக்கணும். உலகத்தோட எல்லா நாடுகளும் ஜெபம் பண்ணணும். அதிகாரிகளுக்காக, ஆளுநர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, சினிமா துறையில் உள்ளவர்களுக்காக, உலகத்தோட பெரிய பெரிய மக்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அவங்கள தொட்டு அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். ஆண்டவர் அன்பை எல்லாரும் கண்டுகொள்ளணும். அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். உலக நாடுகளை நம்ம தொட்டு அதுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த உலக நாடுகள் நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுறோமோ அவங்கள சந்திப்பார், அவங்கள மீட்பார். அவங்களோட ரட்சிப்பில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா உலக மக்களுக்காக? தேங்க்யூ, வெரி குட். உலக ஜெபம் பண்ணு. ஓகேயா? இப்போது நம்ம நிகழ்ச்சியோட கடைசிக்கு வந்துட்டோம், முடிக்க போகிறோம். முடிக்க முன்னால் உங்களுக்கு பிடிச்ச முக்கியமான செக்மெண்ட் என்னது? கேள்வி பதில் செக்மெண்ட். கேள்வி பதில் செக்மெண்ட். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா? ஏரோது ராஜா எத்தனை வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல சொன்னார்? நல்லா கவனிங்க. ஏரோது ராஜா எத்தனை வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல சொன்னார்? 1, 2, 3, 4? கண்டுபிடிச்சிங்களா? நீங்கள் சூப்பர் பிள்ளைகள், நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் அப்படி நம்பரை கண்டுபிடிச்சிங்கன்னா உடனடியாக டக்குன்னு எஸ்எம்எஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து சேரும். எல்லோரும் கவனிச்சிங்களா? ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். கிறிஸ்மஸ் வந்துட்டு இறுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆண்டு இறுதியில் உங்கள் எல்லாருக்கும் சிறப்பான பரிசு வழங்கப்படும். அதனால் உடனடியாக அனுப்புங்க. ஒரே வீட்டில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி நிறைய பேர் இருந்தாலும் அத்தனை பேர் அனுப்பலாம். ஆனால் பதில் நீ கண்டுபிடிச்ச பதிலாக இருக்கணும். ஒருத்தர் கண்டுபிடிச்ச பதில் எல்லாம் அனுப்பக்கூடாது. உடனே அனுப்புறீங்களா? அப்படி பதில் தெரிஞ்சால் கீழ்கண்ட நபருக்கு உடனடியாக அனுப்புறீங்களா? நம்ம நோட் பண்ணிட்டீங்க தானே? வெரி குட். ஏற்கனவே நீங்கள் அனுப்புகிற நம்பர் தான். ஓகே, நம்ம இந்த ஆளுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். வழக்கம் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம், ஜெபம் பண்ணி முடிப்போம். கிறிஸ்மஸ் காலத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். எல்லாமே நேரப்போக்கு கிடையாது. ஆண்டவரை நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள, நீ ஆண்டவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் நிகழ்ச்சியை பார்த்து பிரயோஜனமே கிடையாது. சரி, இப்போ ஜெபம் பண்ணலாமா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? கை குப்பி கண்ணு மூடுங்க. நான் சொல்லச்ச சொல்லுங்கள். ஓகேயா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக பெத்லகேமில் பிறந்த பாலகனே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வாங்க, நீங்கள் எங்கள் இல்லத்தில் இருங்க, நீங்கள் எங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருங்க. நாங்கள் அநேக நேரங்களில் உங்களை கோவப்படுத்துகிறோம், உங்களை வீட்டை விட்டே வெளியே விரட்டியிருக்கிறோம். அநேக நேரங்களில் உங்களை கண்டுக்கிடவே இல்லை. நீங்கள் இந்த இல்லத்தின் தலைவர் நாங்கள் சொல்கிறோம், ஆனால் உண்மையாகவும் நீங்கள் எங்களுக்கு தலைவராக இல்லை. அந்த குற்றத்தை எங்களுக்கு மன்னிங்க. இனிமேல் நாங்கள் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சூப்பராக ஜெபம் பண்ணிட்டீங்க. ஆமாம், நான் சொன்னதை கவனிச்சிங்களே? ஜெபம் உண்மையாக பண்ணணும். இந்த வருடத்தில் கடைசிக்கு வந்துட்டோம். அடுத்தால நம்ம புது வருடத்தை சந்திக்க போகிறோம். ஆமாம், புது வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். அருள் நிறைந்த பொருள் நிறைந்த வருஷமாக இருக்கும். அது என்ன அருள் நிறைந்த பொருள் நிறைந்த? ஆமாம், சிலட்டு பொருள் இருக்கும், ஆனால் பயன்படாது. ஆண்டவர் அருள் இருந்தால் தான் அந்த பொருள் பயன்படும். அதனால் உங்களுக்கு அருள் நிறை, பொருள் நிறை, புத்தாண்டு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மீண்டும் ஒரு அட்டகாசமான ப்ளம் கேக், அப்புறம் அதிரசம், அப்புறம் முறுக்கு, அப்புறம் வடை, இது மாதிரி டேஸ்டான இன்னொரு செக்மெண்ட் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வணக்கம் கூறி விடுபடுவது உங்கள் ரவியண்ணன். வணக்கம். ஓகே, இதுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? சாரி பார்க்கலாமா சொன்னேன். நோக்கி ஒருவரை ஒருவர் நோக்கி மற்றவர்களுக்கு இல்ல, இதுக்கப்புறம் எப்படி சொல்ல? பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.